ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு 40 சைஸ் உள்ள பிளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். இது வந்து லைனிங் பிளவுஸ். பிளவுஸ் ஃபுல்லாவே வந்து பூ டிசைன் வந்திருக்கு. காட்டன் மெட்டீரியல். சின்னதா ஒரு மோட்டிவேஷனலோட இந்த பிளவுஸை வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிகினர்ஸா இருக்கீங்க, இப்பதான் புதுசா வந்து பிளவுஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, காட்டன் மெட்டீரியல்ல வந்து தைக்கும்போது வந்து பிளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாவும் இருக்கும். நீங்க வந்து புதுசா தைக்கும்போது பயம் இல்லாம வந்து கரெக்டா ஃபிட்டிங்காவும் தைச்சிடலாம். நீங்க பிகினர்ஸா இருக்க பட்சத்துல வந்து காட்டன் மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணும்போது வந்து அது உங்களோட பேச்சை வந்து கேட்கும். உங்களுக்கு வந்து பிளவுஸ் மார்க் பண்றதுக்கும் அதை வந்து கட் பண்ணி தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த மெட்டீரியல்ல வந்து பிளவுஸ் ஈஸியா தைக்கிறதுனால வந்து நமக்கு வந்து ஒரு 95% வந்து நம்பிக்கை வந்துடும். ஏதோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் தான் வரும். அதாவது வந்து கழுத்து லூஸ் விழுகிறது, ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வர்றது, இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் வரும். அதை வந்து நம்ம போக போக கூட வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து காட்டன் மெட்டீரியல்லே தைக்க பழகுங்க ஸ்டார்டிங்ல. இது பிகினர்ஸுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ நம்ம பிளவுஸ்ல வந்து பின்பக்கம் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே சைஸ் உள்ள பிளவுஸ் கட்டிங் வந்து நான் முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே கஸ்டமரோட பிளவுஸ் தான் இதுவும். பிளவுஸோட பின்பக்கம் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன். இந்த மடிச்சு அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருந்தோம்ல, இதுக்கு மேல வந்து பிளவுஸோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பிளவுஸோட உயரம் வந்து 14.5 இன்ச்சு பிளஸ் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து 15 இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணதான் கரெக்டான அளவு. அதுக்கு மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்றதுக்காக. நீங்க இப்பதான் பிளவுஸ் வந்து புதுசா தைக்கிறீங்க, பிகினர்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் வந்து விட்டுக்கங்க. நெக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போறேன். 2.25 இன்ச்சு. ஆனா நான் 1/4 இன்ச்சு முன்னாடி தள்ளி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனால நெக்கு வந்து நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரும் 2.5 இன்ச்சு பிளஸ் வந்து 3/4 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3/4 இன்ச்ல வந்து 1/4 இன்ச் வந்து நெக் ஸ்டிச் பண்றதுக்கு, 1/2 இன்ச் வந்து கை வந்து ஜாயின் பண்ணுவோம்ல ஸ்லீவ் ஜாயினிங்க்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நெக்கோட உயரம் வந்து எந்த அளவு வேணுமோ நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 40 சைஸ் உள்ள பிளவுஸ் கட்டிங்க. அதனால நீங்க நெக்கோட ரவுண்ட் வந்து 3 இன்ச்சு கூட கொடுக்கலாம். ஆனா கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால நான் 2.25 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச் மட்டும் நான் கம்மி பண்ணியிருக்கேன். இதே நீங்க அடிச்சு திருப்புறா இருந்தா, நெக் பீஸ் கொடுக்காம அடிச்சு திருப்புறா இருந்தா 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப ஆம்கோல் ஹைட் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதே 5.5 இன்ச்சை கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பிளவுஸோட செஸ்ட் வித் வந்து 36 இன்ச்சு பிளஸ் வந்து அது கூட 4 இன்ச் மட்டும் நம்ம சேர்க்கணும். 4 இன்ச்சு சேர்க்கும் போது 40. இந்த 40 வந்து 4ஆல வகுத்துட்டோம்னா 10 இன்ச்சு. ஸோ நம்ம செஸ்ட் வித்தா வந்து 10 இன்ச் மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சை சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு மார்க்கிங்க கீழேயும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே நான் எப்போதுமே வந்து கரெக்டான ஹிப் ரவுண்ட் வந்து நான் மார்க் பண்ண மாட்டேன். நான் தைக்கும்போது வந்து கரெக்டான ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு தையல் போட்டுக்குவேன். அடுத்து ஆம்கோலோட வளைவு வந்து போடுவோம்ல, அது வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சீடியை வச்சு போடுங்க, இல்ல ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு போடுங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்க கையிலே வந்து ஃப்ரீ ஹேண்டாவே அப்படியே டாட் டாட்டா வச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டான ரவுண்டை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து டார்க்கா போட்டுக்கலாம். இப்ப இந்த பிளவுஸோட டோட்டல் ஆம்கோல் ரவுண்டு 2 சைடும் வர்ற ஆம்கோல் ரவுண்டு வந்து 17 இன்ச்சு. அதை வந்து நம்ம 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நமக்கு 8.5 இன்ச்சு வேணும். அந்த 8.5 இன்ச்சு வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த ஆம்கோலோட வளைவு வந்து நம்ம போட்டோம்ல, அதுல வந்து நம்ம டேப்பை வளைச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டா 8.5 இன்ச்சு வருது. இதுக்கப்புறம் வந்து நான் அந்த லைனை வந்து நல்லா டார்க்கா போட்டுக்கிறேன். நீங்க ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போட்டீங்கனாலும் இந்த மாதிரி தான் வந்து போடணும். சீடியை வச்சும் போடும்போது இந்த மாதிரி தான் போடணும். அந்த மேல உள்ள ஆம்கோலோட ஹைட்டும் செஸ்ட் ரவுண்டும் அந்த செஸ்ட் வித்துக்காக போட்டிருந்தோம்ல லைனு, இது ரெண்டும் டச் ஆகுற மாதிரி வச்சு நீங்க போடும்போது வந்து ஆம்கோலோட வளைவு வந்து கரெக்டா வரும், பர்ஃபெக்டாவும் இருக்கும்.
இந்த மாதிரி போட்டுட்டு ஆம்கோலோட ரவுண்டு வந்து திரும்ப திரும்ப ஒரு 2-3 டைம் வந்து நீங்க செக் பண்ணி எடுத்துக்கங்க. ஆம்கோலோட வளைவை வந்து திரும்ப திரும்ப செக் பண்ணி பாத்துக்கங்கன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிளவுஸ் வந்து நம்ம தச்சு போட்டதுக்கு அப்புறம் பின்பக்கம் வந்து நமக்கு சுருக்கம் விழுகும். அந்த சுருக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆம்கோலோட வளைவு வந்து கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த சுருக்கம் வந்து ஒரு 99% வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இது ஆல்ரெடி வந்து தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இல்ல, பிகினர்ஸா இருக்கவங்களுக்காக சொல்ற டிப்ஸ் தான். ஆல்ரெடி உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளவுஸோட கஸ்டமர் வந்து லைனிங் வேணாம் சும்மாவே தைங்க அப்படின்னாங்க. நான் தான் வந்து இந்த பிளவுஸ் வந்து லாங் லைஃப் வரணுங்கிறதுக்காக லைனிங் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க வந்து அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்லீவுக்கும் வந்து ஜாயிண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா நான் வந்து ஜாயிண்ட் கொடுக்காம தான் வந்து மார்க் பண்ண போறேன். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்றதுக்கான கிளாத் வந்து இல்ல, கம்மியா தான் இருக்கு. அதனால நான் எப்போதும் போல ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரியே வந்து கிளாத்தை மடிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஜாயிண்ட் கொடுக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா வந்து நீங்க ஒரு 1.25 மீட்டருக்கு கொஞ்சம் கூட வந்து எடுத்துக்கங்க. உங்களோட ஸ்லீவ் ஹைட்டை பொறுத்து நீங்க வந்து மெட்டீரியல் வந்து எடுத்துக்கங்க. இப்ப எப்போதும் போல வந்து அந்த கிளாத் அன்இவனா இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டா வந்து சைஸ் பண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் கூட வந்து பிசுறு இல்லாம வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸ்லீவ் வந்து மடிச்சு அடிப்போம்ல, அதுக்காக வந்து லைனிங் ஸ்லீவ்ங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் மட்டும் தான் நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன். இதுக்கு மேல ஸ்லீவோட உயரம் வந்து 6.5 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க பேக் பார்ட்ல வந்து எவ்வளவு தையலுக்கு விட்டுருந்தீங்களோ அதே அளவு தான் ஸ்லீவுக்கும் வந்து நம்ம விடணும். இந்த ஸ்லீவோட கட்டிங் வந்து நான் வேற மெத்தட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ல வந்து கொஞ்சம் டிசைன் கேட்டிருந்தாங்க. டிசைன் கொடுக்கறதுக்காக லைட்டா ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆம்கோலோட ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோலோட வளைவு வந்து மார்க் பண்ண கிளாத் பத்தாதனால மேலே உள்ள ஃபோல்டிங்கை மட்டும் லைட்டா வந்து இழுத்து போட்டிருக்கேன். இப்போ திரும்பவும் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக. எப்போதும் போல இல்லாம வந்து வேற மாதிரி தான் நம்ம இப்போ வந்து மார்க் பண்ண போறோம். நம்மளோட ஆம்கோல் ரவுண்டு வந்து 8.5 இன்ச் வந்துச்சுல இந்த பிளவுஸுக்கு, அதுல வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 7.5 இன்ச்னா அந்த லைன்ல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஸ்லீவோட ரவுண்டு வந்து 6.25 இன்ச் பிளஸ் வந்து 1.5 இன்ச் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே 7.5 இன்ச்சை இந்த லைன்லயும் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஃபோல்டிங்ல இருந்து அந்த ஆம்கோல் வளைவு போடுவோம்ல, அது வந்து பிகினர்ஸுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட்ல வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்க, நான் ஸ்லீவோட கட்டிங் வந்து செப்பரேட்டா கூட போடுறேன், தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதாவது இந்த சைடு உள்ள மிட் பாயிண்ட் அந்த சைடு உள்ள மிட் பாயிண்டே மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டர்ல உள்ள மிட் பாயிண்டே மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கோங்க. இப்ப இந்த லைன் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப போடுற இந்த பாக்ஸ் வந்து அந்த சைடு போடுறது வந்து தேவையில்லை, அதனால வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸ்லீவோட கட்டிங்னு சொல்லிட்டு செஸ் போர்டு மாதிரி பாக்ஸ் பாக்ஸா போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு இந்த ஆம்கோல் வளைவு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடுறது வந்து உங்களுக்கு புரியலைன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம எப்போதும் போல ஸ்லீவ் கட்டிங் போட்டிருப்போம்ல அந்த மாதிரி வந்து நீங்க போட்டு எடுத்துக்கங்க. நம்மளோட சேனல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ஸ்லீவ் கட்டிங் வந்து போட்டிருக்கோம், நார்மலாவும் வந்து ஸ்லீவ் கட்டிங் போட்டிருக்கோம். நீங்க எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்க வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் லைனு.
இப்ப சென்டர்ல வந்து ஒரு பாக்ஸ்ல போய் டச் ஆனிச்சுல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணிட்டு பேக் சைடு வர்ற ஆம்கோல் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு நான் ஆம்கோலோட ரவுண்டு வந்து வளைவு செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கரெக்டா இருக்கு. ஸோ நிறைய கட்டம் இருந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சில கட்டத்தை வந்து எரேஸ் பண்ணிட்டேன். இந்த கட்டிங் வந்து வேணும்னா சொல்லுங்க, நான் செப்பரேட்டா வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இவ்வளவுதான் வந்து இப்போ ஸ்லீவோட கட்டிங் வந்து முடிச்சாச்சு. எப்போதும் போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலயும் வந்து நான் ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் வந்து கட் பண்ணல. எக்ஸ்ட்ரா வந்து ஜாயிண்ட் போட்டதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் கட்டிங்கா இல்ல நேர் கட்டிங்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. கிராஸ் கட்டிங்னா அந்த கிளாத்தை வந்து கிராஸா போட்டுட்டு நீங்க இழுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆகுது, இதே மாதிரி அந்த சைடும் ஸ்ட்ரெச் ஆகும். இதுக்கு இடையில வந்து நீங்க இழுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ நேர் கட்டிங் வேணும் அப்படின்னா அந்த கிளாத் வந்து இழுக்க வராம இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நீங்க போட்டு மார்க் பண்ணுங்க. கிராஸ் கட்டிங்னா அந்த கிளாத் வந்து கிராஸா இழுக்க வரதில்ல, அந்த சைடு வந்து போட்டு மார்க் பண்ணுங்க. இது கிராஸ் கட்டிங் மெத்தடு தான். அதனால வந்து கிளாத்தை வந்து நான் கிராஸா போட்டுட்டு பேக்ல வந்து என்ன மார்க் பண்ணியிருந்தோமோ அதே மார்க்கிங்க நான் இதுல மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க எந்த அளவுமே வந்து மாத்த வேணாம். பேக்ல வந்து என்னென்ன மார்க் பண்ணியிருந்தோமோ ஆம்கோல், ஷோல்டர் இது எல்லாமே வந்து இதுல இருக்க மாதிரியே மார்க் பண்ணிட்டு பேக் பார்ட்டை வந்து எடுத்துருங்க. இப்ப ஃப்ரண்ட்ல வந்து வளைவு கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 இன்ச்ல வந்து நான் வளைவு கொடுத்து எடுத்துக்கிறேன். அடுத்து கீழே வந்து நெக் ரவுண்ட் வந்து நான் 3 இன்ச்ல மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு கொஞ்சம் வளைஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 இன்ச் வித்து இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நெக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ நீங்க வரைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப பிளவுஸோட முன்பக்க உயரம் வந்து 13.5 இன்ச்சு. அதே 13.5 இன்ச்சை கொஞ்சம் தள்ளி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடு வந்து 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப நெக்கோட ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல, அதை 2.25 இன்ச்சு அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாட்டுக்காக 1.5 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஹூக் சைடு வர்ற கொக்கி பக்கம் வர்ற ஹைட் வந்து 3.25 இன்ச்சு பிளஸ் வந்து 1 இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைடு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த சைடு உயரம் வந்து 5.5 இன்ச்சு பிளஸ் வந்து 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 1/2 இன்ச்சு வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க பட்டி வந்து 1/4 இன்ச்ல வந்து தச்சிருவீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கங்க. ஷோல்டர் கிட்ட வந்து லூஸ் விழுகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சும் நெக்கு கிட்டையும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிட்டு கிராஸா லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து லூஸ் விழுகுது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் டாட்டோட ஹைட் வந்து நான் 3 இன்ச்ல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒரு 2 இன்ச்சு இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். கப்பு வந்து நல்லா ஷார்ப்பா வேணும், எடுப்பா வேணும் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது கஸ்டமரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல வந்து நான் டாட்டோட வித்தெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட கட்டிங் எல்லாமே முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்துக்கிட்ட வந்து கொக்கி மாட்டும் போது லூஸ் விழுகுது அப்படிங்கிறவங்க மட்டும் 1/4 இன்ச்சு மட்டும் கிராஸா லைன் போட்டுட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி ஷோல்டர் கிட்டேயும் லூஸ் இருக்குதுன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிராஸா மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. லைன் போட்டுட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம கிராஸா கட் பண்ணிடுவோம், அது ஒரு சைடு வந்து ஏத்த இறக்கமா போயிடும். இப்ப டாட்டு கிட்ட பட்டி ஜாயின் பண்ற இடம் இது எல்லாத்துலயும் வந்து நான் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கிறேன். அடுத்து பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் மேல ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு அந்த டாட்டு பிடிக்கிறோம்ல அதை விட்டுட்டு பட்டியோட லென்த் எவ்வளவோ அதை வந்து எடுத்துக்கங்க. அதாவது கொக்கி சைட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் உள்ள அளவை வந்து எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ள டாட்ல இருந்து அந்த சைடு வரைக்கும் உள்ளதை வந்து நீங்க எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அளந்ததுக்கு அப்புறம் வந்து எவ்வளவு வருதோ அது கூட வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்தீங்கன்னா போதும், கரெக்டா இருக்கும். இப்ப மிச்சம் இருக்க கிளாத்ல வந்து பட்டியோட ஃபோல்டிங்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிளாத் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 1 இன்ச் கூட வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட்டிக்கு வந்து ஒரு 2-3 பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா பட்டி வந்து நல்லா நமக்கு திக்னஸ் கிடைக்கும், நல்லா ஸ்டிஃபா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து பாக்குறதுக்கு நல்லா எடுப்பா இருக்கும். பட்டி வந்து எப்போதும் போல நம்மளோட வீடியோல வந்து எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர்ல மட்டும் லைட்டா போட் ஷேப் வர மாதிரி போட்டு எடுத்துக்கங்க. பட்டிக்கு வந்து இன்னும் 2 பீஸ் வந்து வேணும். இதுலயே வந்து கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்க ஜீன்ஸ் கிளாத் இருக்குல்ல, பேண்ட் கிளாத், அதை கூட வந்து கொடுத்துக்கலாம். அது வந்து வச்சு தைக்கும் போது வந்து நமக்கு உள்ள போயிடும், வெளியில வந்து தெரியாது. எனக்கு கிளாத் வந்து இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால வந்து நான் பட்டி வந்து இன்னும் 2 பட்டி கட் பண்றதுக்கு எந்த சைடு வருதோ அந்த சைடு வந்து வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டா 1 மீட்டர் வந்து இருந்தாதான் நமக்கு இதுலயே வந்து இன்னொரு சைடு பட்டியும் வந்து நமக்கு கிடைக்கும் சேம் கலர்ல. அப்படி இல்லைன்னா நம்ம வேற கலர் கிளாத் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்ப பட்டி வந்து மொத்தம் நமக்கு 4 பீஸ் இருக்கு. மெயின் கிளாத்ல வந்து 2 பீஸ் வந்துச்சுன்னா ஒரு சைடு வந்து 3 பீஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். அடுத்து கொக்கி தைக்கிறதுக்கும் நான் வந்து மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொக்கி சைடு வர்ற பீஸ் வந்து 2.5 இன்ச்சும், காஜா கட்டுவோம்ல அந்த பீஸ் வந்து 3 இன்ச்சும் இருக்க மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் கிளாத் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால நான் ரெண்டுமே வந்து 2.5 இன்ச்ல தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு மிச்சம் இருக்க கிளாத் வந்து நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வேணும், அதனால வந்து நான் 2.5 இன்ச் வித்துலேயே வந்து கொக்கி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். மிச்சம் இருக்க கிளாத்ல நெக்குக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளவுதான் லைனிங்ல வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதை மெயின் கிளாத்ல வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் மெட்டீரியலோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி லைனிங்கை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இதுல எல்லாமே பூ டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.